ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலோ அல்கேன் ஹேலோ அல்கேன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து இது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇன்னு அங்கங்கே கேப் போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேப் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அது என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஏபிசி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோமோ சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து சைக்ளோஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரோமோ சைக்ளோஹெக்சேன் ப்ளஸ் நமக்கு வந்து மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜன். கிரிக்னாட் ரியேஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அங்கே ஆர்கானிக் காம்பவுண்டும் இருக்கும், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் மெட்டலும் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா புரோமோ சைக்ளோஹெக்சேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, இது ரெண்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை ஈத்தர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, ஓகே ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா மெக்னீஷியம் இஸ் ஹைலி ரியாக்டிவ் வித் வாட்டர். அப்போ அங்கே வாட்டர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. அப்போ நம்ம ட்ரை ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர் வந்து வாட்டர் வந்து சால்பிள் ஆகாது, வாட்டர் மாலிகுலை உள்ள அலோவ் பண்ணவும் பண்ணாது. ஏன்னா இது வந்து ஹைட்ரோஃபோபிக் சால்வெண்ட். அப்போ நம்ம மெக்னீஷியத்தை ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளோஹெக்சேனுக்கும் பிஆருக்கும் நடுவில் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து உள்ள வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன எம்ஜிபிஆர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதை நமக்கு வந்து கிரிக்னாட் ரீஜன். கிரிக்னாட் ரீஜன் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம், ஆர்எம்ஜிஎக்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கலாம், எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் வந்து இருக்கலாம், மெக்னீஷியம் வந்து ரெண்டையும் நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ இதான் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நமக்கு வந்து ஏன்ற காம்பவுண்டு. அப்போ கிரிக்னாட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ் வித் வாட்டர் மாலிகூல். அப்போ இது சப்போஸ் அதனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரீஜன் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் சரி, நம்ம வந்து வாட்டர் மாலிகுலை உள்ள அலோவ் பண்ணவே கூடாது. அப்படி சப்போஸ் நம்ம வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்ட் நமக்கு பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் OH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும், இங்கே வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சுன்னா பியூர் சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, சைக்ளோஹெக்சேன் வந்து கிடைச்சிடும். அப்போ நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன்றது தான் பி. அப்போ இதுக்கு பை ப்ராடக்டாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டாக. ஓகே, ஸோ பை ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், இங்கே வந்து பிஆர் வந்து ஃபார்ம் ஆகும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OH இருக்கும். ஏன்னா மெக்னீஷியோட வேலன்சி வந்து 2 இல்லையா. அப்போ நமக்கு என்ன இது வந்து சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து பி. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஆர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இவங்க என்னன்னா ஆரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரும் என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஆர்பிஆர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்பிஆர் மெக்னீஷியம் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்போது அந்த ட்ரை எத்தை நீங்கள் வந்து எழுதிக்கங்க, பண்ணும்போது நமக்கு கிடைக்குன்னா அதே மாதிரி மெக்னீஷியம் அந்த ஆருக்கும் பிஆருக்கும் நடுவில் போயிட்டு நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்போ ஆர்எம்ஜிபிஆர். அப்போ இதான் நமக்கு வந்து சின்ற காம்பவுண்டு. ஆனால் இதில் ஆறுன்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ சாரி வாட்டர் கிடையாது, D2O. அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா D2O வந்து D2O இருக்கு இல்லையா. அப்போ இந்த பாண்ட் நமக்கு பிரேக் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு டி வந்து அட்டாச் ஆகும், இங்கே வந்து ஓடி வந்து அட்டாச் ஆகும். இதுவும் வாட்டர் மாலிகுல் தான். இது வந்து ஹெவி வாட்டர்ன்றுவாங்க, ஹெவி வாட்டர்னுவாங்க. அதாவது ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே டியூட்ரித் வந்து அதோட ஐசோடோப்ஸ் வந்து இருக்கு இல்லையா, டியூட்ரித் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH, இங்கே வந்து நமக்கு வந்து CH வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க டியூட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மெக்னீஷியம் வந்து நமக்கு எங்கே அட்டாச் ஆயிருக்குது, இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா, ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து டி வந்து இங்கே கிடைச்சிருக்கும். அப்போ டி இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு இந்த காம்பவுண்ட் இந்த ஆறுன்ற காம்பவுண்ட் நமக்கு வந்து என்ன காம்பவுண்டாக வந்து இருந்திருக்கும், CH. அப்புறம் பண்ணால் இங்கே ஒரு CH வந்து இருக்கும், CH3, இங்கே CH3, இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா MgBr வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும் இல்லையா. அப்போ மெக்னீஷியம் வந்து எங்கே அட்டாச் ஆயிருக்குதோ அங்கே தான் நமக்கு வந்து இந்த டி போயிட்டு நமக்கு அட்டாச் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ அந்த டி எங்கே அட்டாச் ஆயிருக்குதோ அந்த இடத்துல நம்ம மெக்னீஷியம் வந்து அட்டாச் பண்ணோம். அப்போ இந்த CHக்கு ரெண்டு பக்கமும் 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இதுதான் நமக்கு வந்து ஒரிஜினல் சி. ஏன்னா நமக்கு வந்து ஆறும் சேர்ந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இதான் நமக்கு வந்து சி. அப்போ இங்கே நமக்கு வந்து ஆறு வந்து நமக்கு என்ன இருந்திருக்கும், நடுவில் இருக்கிற கார்பன் தான் நமக்கு வந்து பிஆர் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஏன்னா கார்பனுக்கும் பிஆருக்கும் நடுவில் தான் MgBr வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்போ பிஆர் நமக்கு எங்கே அட்டாச் ஆயிருக்கும், இந்த கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கும். அப்போ ஆர் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3. ஓகே, CH இங்கே நமக்கு என்ன CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து நமக்கு வந்து BR வந்து இருக்கும். அப்போ நமக்கு இந்த குரூப் தான் நமக்கு என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா ஆர் குரூப். ஓகேவா, அப்போ நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஆரும் கண்டுபிடிச்சாச்சு, சியை நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டி அண்ட் இ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நமக்கு வந்து பார்ப்போம். ஓகே, டி அண்ட் இ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு RX வந்து எடுத்துருக்காங்க, இங்கே வந்து வேற ஆர்.
ப்ரீவியஸாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆர் வேறன்னு அர்த்தம், இந்த ஆர் வந்து வேறன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆர் கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து இந்த வந்து உட்ஸ் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ உட்ஸ் ரியாக்ஷன்றது என்னது? ஒரு ஆர்எக்ஸ் எடுத்துப்பாங்க, 2 சோடியம் மெட்டல் வந்து எடுத்துப்பாங்க, ஓகேவா? 2 சோடியம் மெட்டல் வந்து எடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்எக்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. 2 மாலிகுல் எடுத்துருப்போம் இல்லையா? அப்போ இந்த இது எல்லாம் சேர்ந்து வெளியே போயிட்டு NaX வந்து வெளியே போயிட்டு இந்த ஆறும் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இங்கே ஆறு வந்து அப்போ இங்கே நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு எங்கே வந்து நமக்கு வந்து ஹாலஜன் வந்து இருந்திருக்கும்? இங்கே தான் நமக்கு வந்து ஹாலஜன் வந்து இருந்திருக்கும். அப்போ இந்த பாண்ட் தான் நமக்கு வந்து இங்கே பிரேக் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே CH3, இங்கே வந்து ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே வந்து நமக்கு வந்து ஹாலஜன் வந்து இருந்திருக்கும். அப்போ இங்கே நமக்கு ஹாலஜன் இருந்தால் தான் சோடியம் மெட்டல் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் அதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகே, அப்போ நமக்கு என்ன டெர்ஷரியா வந்து இருக்கணும். இந்த காம்பவுண்ட் நமக்கு எப்படி இருந்திருக்கணும்? டெர்ஷரியா வந்து இருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன அதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இதில் நமக்கு NaX வந்து வெளியே போயிருந்தா இது உட்ஸ் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்குதா? பார்த்தீங்கன்னா CH3 பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH3 இங்கே நமக்கு என்ன பண்ணோம்னா CH3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நமக்கு வந்து ஆர் டேஷ் என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் தான் நமக்கு வந்து ஆர் டேஷாக இருக்கும். அதாவது டெர்ஷரி பியூட்டைல் குரூப் தான் நமக்கு என்ன இருந்ததுன்னா ஆர் டேஷாக வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆர் டேக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணோம்? மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆர் டேஷும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? ஆர் டேஷாக மெத்தில் குரூப் கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ CH3 இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு CH3 வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து என்னன்னா எக்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அந்த ஆர் டேஷ் எக்ஸ் வந்து இருக்குது. இதில் நமக்கு வந்து மெக்னீஷியம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த மெக்னீஷியம் என்ன பண்ணும்? இந்த கார்பனுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் போயிட்டு நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 இங்கே நமக்கு என்ன பண்ணால் MgX. ஓகே, MgX அண்ட் CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதான் நமக்கு வந்து தேவையான காம்பவுண்டு D. இதான் நமக்கு வந்து D. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் இதில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் வந்து வரும், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு OH வந்து வரும். அப்போ நமக்கு வந்து நமக்கு என்ன வரும்? CH3 ஸோ இதான் நமக்கு என்ன காம்பவுண்ட்னா காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து இதான் காம்பவுண்ட் அப்போ நமக்கு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணால் காம்பவுண்ட் A எது, காம்பவுண்ட் B எது, காம்பவுண்ட் D எது, காம்பவுண்ட் C எது, காம்பவுண்ட் D, காம்பவுண்ட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். அப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எழுதி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் A. ஓகே, அப்போ A வந்து நமக்கு என்ன இருக்கணும்? சைக்ளோஹெக்சேன் தான் இருக்கும் இல்லையா? அப்போ சைக்ளோஹெக்சேன் ஒன்று போட்டுட்டு இங்கே நமக்கு வந்து MgBr இதான் நமக்கு வந்து காம்பவுண்ட் A. அப்புறம் காம்பவுண்ட் B நமக்கு என்ன இருக்கும்? சைக்ளோஹெக்சேனா வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து காம்பவுண்ட் B. அப்புறம் காம்பவுண்ட் C நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அப்புறம் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது நமக்கு எப்படி இருந்துச்சு? இங்கே ஒரு CH3 வந்து இருந்துச்சு, இங்கே ஒரு CH3 வந்து இருந்துச்சு இல்லையா? அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு, இன்னொரு பாண்ட் வந்து இருந்துச்சு. இதான் நமக்கு வந்து ஆர். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா C கண்டுபிடிங்க. அப்போ C வந்து நம்ம என்ன இருந்திருக்கும்? மெக்னீஷியத்தோட நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கும் போது அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம். அப்போ ஆர்னா ஆர் மட்டும் தான் சொல்லணும் இல்லையா? Br வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்போ இதான் நமக்கு வந்து ஆர் குரூப். அப்போ C வந்து நமக்கு என்னதான் இருந்திருக்கும்? காம்பவுண்ட் C வந்து நமக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கே ஒரு CH வந்து இருக்குது, இங்கே ஒரு CH3, இங்கே வந்து ஒரு CH3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது MgBr வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். இதான் நமக்கு வந்து C-ஆ இருந்திருக்கும். அப்போ D வந்து எங்கே கேட்டிருக்கிறாங்க? அது டியூட்ரியத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆர் டேஷ் என்னது? டெர்ஷரி பியூட்டைல் காம்பவுண்டாக வந்து இருந்திருக்கும். அப்போ காம்பவுண்டு CH3 இது வந்து பார்த்தீங்கன்னா CH3 இதான் நமக்கு வந்து என்னென்னா ஆர் டேஷாக வந்து இருந்திருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா D காம்பவுண்டு D. அப்போ காம்பவுண்டு D நமக்கு என்ன இருந்திருக்கும்? இதில் வந்து இதோட கிரிக்னாட் ஏஜெண்டாக வந்து இருந்திருக்கும். அப்போ CH3 இங்கே நமக்கு வந்து CH3 இங்கே நமக்கு வந்து CH3 இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MgX வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். MgX இதான் நமக்கு வந்து காம்பவுண்டு D. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு E. அப்போ காம்பவுண்ட் E நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிருக்கும்? இங்கே ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். அப்போ இங்கே CH3 அப்போ இதான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் E. ஓகே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஐயூபேக் நேம் தெரியுமோ அந்த ஐயூபேக் நேம்லாம் எழுதிருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் ப்ரோப்பேன். இதோட ஐயூபேக் நேம் வந்து 2-மெத்தில் ப்ரோப்பேன். இது கிரிக்னாட் ஏஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிடலாம். ஓகேவா? டெர்ஷரி பியூட்டைல் மெக்னீஷியம் ஹாலைட்னு எழுதிக்கலாம், ஜென்ரலாக எழுதிக்கலாம். இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் குரூப்னு எழுதிக்கலாம். இதில் நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் மெக்னீஷியம் புரோமைன் எழுதிக்கலாம். இது ஐசோப்ரோபைல் குரூப், இது வந்து சைக்ளோஹெக்சேன். அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேம் தெரியுதோ அந்த நேம்லாம் நீங்கள் வந்து எழுதிருங்க. ஸோ
இதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த ரியாக்ஷன்லாம் கரெக்டா சூட்டபிள் இடத்துல வந்து எப்படி யூஸ் பண்றது, இப்போ இந்த இடத்துல உட்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த காம்பவுண்ட் இங்க பிரேக் பண்ணி என்ன காம்பவுண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம படிச்சது எல்லாத்தையுமே யூஸ் பண்றது இந்த மாதிரி கொஸ்டின்ல தான். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கொஸ்டின் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு தரவா நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும்.